செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் பதவி, இறங்கி அடித்து ஆடும் ஸ்டாலின். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக 7 மண்டல பொறுப்பாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் முக்கிய தலைவராக விளங்குகிறார் செந்தில் பாலாஜி. அதிமுகவை விட்டு திமுகவில் இணைந்ததும் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவருக்கு மிக ஆதிக்கமுள்ள மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஊழல் வழக்கு ஒன்றின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதால் அவர் சிறைவாசம் அடைய நேர்ந்தது. இதன் காரணமாக அவர் அமைச்சர் பதவியை இழக்க நேரிட்டது. இதையடுத்து சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியான செந்தில் பாலாஜிக்கு அடுத்த நாளே அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் அமைச்சர் பதவியை இழந்தார். அதன் பின்னர் கோவை மண்டல மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் பதவி முத்துச்சாமிக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கும் வகையில் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தீவிரமான மற்றும் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் திமுக கட்சி அளவில் மாநிலத்தை 7 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது. இதற்கான பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதன்படி அமைச்சர்கள் KN நேரு, AV வேலு, சக்கரபாணி, தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மற்றும் கனிமொழி ஆகியோர் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். KN நேருவுக்கு திருச்சி உட்பட டெல்டா மாவட்டங்களும், AV வேலுவுக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, தர்மபுரி, வேலூர் மாவட்டங்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கோவை, கரூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள், அமைச்சர் சக்கரபாணிக்கு சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள், திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவுக்கு சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு தமிழ்நாடு முழுவதையும் 7 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்குமான மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் மண்டல பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் தேர்தல் பணிகளை தொடங்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதே மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.